Right. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைடா போவான். இன்னைக்கு இப்ப ஸ்கூல் லீவ் விட்டுறதுனால இந்த லீவ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறப்ப நம்ம அடுத்து படிக்க போற கிளாஸ்ல உள்ள பாடத்தெல்லாம் இப்பயே படிச்சுடுவோம். ரைட்டா? இப்போ ஒரு 2 3 பாடத்தை முடிச்சா தான் என்ன செய்யலாம் அப்படின்னா, திரும்ப போற நேரம் நம்ம பண்ணா ஸ்கூல்ல போயிட்டு டீச்சர் படிச்சு கொடுக்குறப்போ டீச்சர் இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து முன்னுக்கு கெத்தா நின்று பேசலாம். ரைட்டா? இப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறோம், கிரேட் 7 தர மேலில இப்ப படிக்க போறவங்களுக்காக முதலாவது பாடம், கணிதத்துல இருக்க முதலாவது பாடத்தை தான் நம்ம படிக்க போறோம். என்ன அப்படின்னா, இருபுடை சமச்சீர். ரைட். இந்த இருபுடை சமச்சீர் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டிருக்கோம். எங்க அப்படின்னா, கிரேட் 3ல இருபுடை சமச்சீர் இருக்கு. கிரேட் 4ல இருக்கு, 5ல இருக்கு. கிரேட் 6ல இருக்கானா? இல்ல, கிரேட்ல 6ல விட்டுட்டு அடுத்து உங்களுக்கு கிரேட் 7ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இருபுடை சமச்சீருங்கிற தொத்த பபா பாடம் ஒண்ணு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரியான லேசு. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த பப்பா பாடத்தை, என்ன பாடம், இந்த இருபுடை சமச்சீர் பாடத்தை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சூப்பரா படிக்க போறோம். ரைட்டா? எல்லாம் ஜாயின் ஆகிட்டு இருப்பீங்க. சிலவங்களுக்கு இப்ப நான் அந்த தொடங்கிற கிளாஸை பத்தியே ஒன்றும் தெரியாது. ரைட்டா? இப்ப ஏண்டா குயிக்கா இந்த ரெக்கார்டிங்கை பாக்குறதோட கீழே போட்டிருக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகிக்குங்க. தொடர்ச்சியா நம்ம படிச்சுட்டு போலாம். ஃபன்னா ஃபுல். எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து நிறைய எந்தூரியன் மரம் வளர்க்குறாங்க. எந்தூரியன் பூ தெரியுமா? ரைட்டா? எந்தூரியன் பூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு ஷேப்ல இருக்கும். ரைட்டா? இந்த வெற்றில மாதிரி எந்தூரியன் பூ ஒரு ஷேப்ல தான் இருக்கும். ரைட்டா? ஒரு இதய மாதிரி வெற்றில மாதிரி தான் இருக்கும். எங்க அம்மா ஒவ்வொரு இடத்துலயும் அழகா என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த எந்தூரியன் பூ நட்டுருக்காங்க. இப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு தெரியாம ஒரு எந்தூரியன் பூ அப்படின்ட்டு கண்டா சரிய சாம்பார் தான். ரைட்டா? கண்டா சாம்பார் தான் நம்மளுக்கு. அம்மாவுக்கு தெரியாம ஒரு எந்தூரியன் பூ அப்படிங்க என்ன செஞ்சேன் அப்படின்னா, எந்தூரியன் பூ எப்படி கையில விரிச்செடுத்து சொறியோ இந்த எந்தூரியன் பூ நடுவுல இப்படி ஒரு கோடு போட்டேன். ரைட்டா? இப்படி மடிச்சேனே எந்தூரியன் பூவை வச்சு இது இப்படி மடிச்சேன். சொறியா நடுவுல என்ன செஞ்சேன் அப்படின்னா, எந்தூரியன் பூவை ஒரு கோடு இட்டு, கோடிடல நான் மடிச்சேன் கையாலேயே. இப்படி இப்படி மடிச்சோன திரும்ப இப்படி நான் வச்சு பாக்குறேன், எந்தூரியன் பூவை காணா. இந்த எந்தூரியன் பூவில் பதிலா இப்படி ஒண்ணுதான் இருக்கு. அரை எந்தூரியன் பூ இருக்கு. இங்கிட்டு திரும்பி பார்த்தேன் அரை எந்தூரியன் பூ, இங்கிட்டு திரும்பி பார்த்தேன் அரை எந்தூரியன் பூ தான் இருக்கு. இது பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, யாராவது எந்தூரியன் பூ பிடுங்கினது அப்படின்னு நான் வசமா மாட்டிக்கிட்டோன்னே, அம்மா இங்க போறீங்களே, இந்த எந்தூரியன் பூ எடுத்தேன் நானு. எந்தூரியன் பூ எப்படி இருந்துச்சு தெரியுமாமா? எந்தூரியன் பூ எப்படி இருக்குன்னு தெரியுமாமா உங்களுக்கு? இந்த இப்படி இருந்துச்சம்மா சரியா. இந்த எந்தூரியன் பூ எடுத்து நான் இப்படி நடுவுல சரியா மடிச்சேமா. சரியா மடிச்சோன்னே என்ன நடந்துச்சு, அம்மான்னு இப்படி காட்டினேன். எந்தூரியன் பூல அரைவாசி எந்தூரியன் பூ இருக்க. இவன் மீதி எங்கன்னு கேட்டா, இந்த அப்பாரா விரிச்சு பாரு, நடுவுல தான் இருக்கு எந்தூரியன் பூ, நீ சரியா மடிச்சிருக்க. இப்ப எந்தூரியன் பூக்கு வெளியேயும் போகல, எந்தூரியன் பூக்கு உள்ளுக்கும் வரல. 2 எந்தூரியன் ஒரு பூ வந்து சமனா மடிச்சிருக்கு. இத தாண்டா சொல்லுவோம் நம்ம இருபுடையா சமச்சீரா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னோன்னு தான் எனக்கு இருபுடை சமச்சீர்னாலே என்னன்னு விளங்குச்சு. ரைட்டா? இப்ப அங்கிட்டு கொஞ்சம் நடந்து போறப்ப எங்க அம்மா சொன்னிச்சு, அந்த அப்போ வண்ணாத்தி பூச்சொன்று இருக்கு,
வண்ணாத்தி பூச்சி எப்படி இருக்கும்? இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்ணாத்தி பூச்சி இருக்கு. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி இருக்கு, இங்கிட்ட இருக்கு. இதே மாதிரி ஒரு வண்ணாத்தி பூச்சி தான் இங்கிட்ட இருக்கு. வண்ணாத்தி பூச்சிக்கு இப்படி 2 கொம்பு இருக்கு. ரைட்டா? இப்படி ஒரு வண்ணாத்தி பூச்சி இருந்துச்சு. இத வண்ணாத்தி பூச்சியை எடுத்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, செத்த வண்ணாத்தி பூச்சி உயிரோட இருக்கிறது இல்ல, இப்படி தூக்கி எடுத்து கையில சரி வந்து இந்த இடம் இருக்குத்தானே, இந்த இடம் இருக்குத்தானே, இந்த இடத்த அப்படியே வச்சு நடுவுல வச்சு இப்படி மடிச்சேன். நடுவுல வச்சு மடிச்சோன்னே இந்த வண்ணாத்தி பூச்சி இப்படித்தான். இந்த துண்டு இங்கிட்டு வந்துச்சு, இந்த துண்டு இங்கிட்டு வந்துச்சு. இந்த அந்த வண்ணாத்தி பூச்சியோட நரம்பு மாதிரி இருக்க 2 துண்டு இது இங்கிட்டு வந்துருச்சு. ரெண்டுமே ஒட்டி பார்த்தோன்னே வண்ணாத்தி பூச்சி எப்படி பார்த்தா இந்த வண்ணாத்தி பூச்சி சாபனா இருக்கு. அம்மா கிட்ட கொண்டு போயிட்டு காட்டுனேன். ஆமா ஆமா, இங்க வண்ணாத்தி பூச்சி பாருங்களேன், வண்ணாத்தி பூச்சி இப்படி மடிச்சோட சமனா இருக்கு அப்படின்னு எங்க அம்மா வந்து டொக்குன்னு ஒண்ணு போட்டாங்க. ஏன்டா ஒரு வண்ணாத்தி பூச்சை கொண்டுட்டிய அப்படின்னு சொன்ன. நான் சொன்னேன், மாமா நான் கொல்லல, செத்து இருந்த ஒரு வண்ணாத்தி பூச்சியை தான் பார்த்தேன், இதுவும் சமச்சீரா பிரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரைட். போயிட்டு எங்க வீட்டுக்கு போனோன்னே, வீட்டுக்கு போனேன், இதெல்லாம் செஞ்சுட்டு எங்க வீட்டுக்கு போனோன்னே எங்க வீட்டுல அம்மா எப்பின்னு எழுதி வச்சிருந்தாங்க. அம்மா என்னன்னு எழுதி வச்சிருந்தாங்க? எப்பின்னு எழுதி வச்சிருந்தாங்க. எச்சி போட்டுருந்துச்சு, அப்புறம் ஏ போட்டுருந்துச்சு. இப்ப நான் போயிட்டு அம்மா கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, நடுவுல ஒரு கோடு போட்டு எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா அம்மா இந்த எச்சி நம்ம நடுவுல சரியா கோடு போட்டு பிரிச்சோமே, இந்த எச்சு 2யுமே ஒட்டி பார்த்தா எச்சு 2ம் ஒன்னா இருக்கு, இந்த துண்டு இதோட ஒட்டிருது, இந்த துண்டு இதோட ஒட்டிருது, அப்ப இதுவும் இருப்புடைய சமச்சீராமா, இதுவும் இருப்புடைய சமச்சீரா இருக்காமான்னு கேட்டா அம்மா ஆமா வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. ரைட். நான் இப்ப ஏயும் போட்டேன். ஏயும் இப்படி நடுவுல போட்டோன்னே அம்மா சொன்னாங்க, ஏயும் இருப்புடையாத்தான் இருக்கு, ஏயும் சமச்சீரா தானே இருக்கு அப்படின்னாங்க. இந்த பக்கம் இங்கிட்டு வந்துச்சு, இந்த பக்கம் இங்கிட்டு போயிடுச்சு. ரைட். இப்ப எச்சுக்கு அம்மா சொன்னாங்க, நீ இப்படி பிரிச்சு பாருவே, ஏன் இப்படி மட்டும் நேரா கோட் அடிக்கிற, இப்படி பிரிச்சு பாரு, இப்படி பிரிக்காலுமா இது சமச்சீர் ஆகுமா, இந்த துண்டு இங்கிட்டு வந்து ஜாயிண்ட் ஆகுமா, இந்த துணி ஜாயிண்ட் ஆகுமான்னு கேட்டாங்க. நான் மடிச்சு பார்த்தேன், ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இப்படியும் மடிக்கலாம். ரைட்டா? இந்த இருமுறை சமச்சீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே இந்த கதையை எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பாருங்க, இருமுறை சமச்சீர் அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு தலை உருவ, ரைட்டா, ஏதாவது ஒரு தலை உருவ அதண்ட மேற்பரப்பை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா சமனா ஒரு நேர்கோடிட்டு பிரிக்கிறோம். பிரிச்சா அதண்ட 2 பக்கமும் இருக்க பரப்பளவு சமனா இருந்து 2 பக்கமும் சமனா மூடுபட்டுச்சுன்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், இருபுடை சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸி 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 ஈஸி. இப்போ நம்ம சொல்லுவோமா இருபுடை சமச்சீர்னு என்ன, திரும்ப சொல்லுவோமா, எழுதிக்கோமா, கொஞ்சம் எழுதிக்கோமா, கொஞ்சம் எழுதிக்கோமா, கொஞ்சம் 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 எழுதிக்கோமா, கொஞ்சம் எழுதிக்குவோம். ஏதாவது, ரைட்டா, ஏதாவது ஒரு தலை உருவை, என்னத்த ஒரு தலை உருவை, தலை உருனா என்னது, தலை உருனா என்னது, ஒரு தளத்தின் மேல இந்த மாதிரி ஒரு இடத்துல வரைஞ்சே இருந்துச்சுன்னா அது தலை உருவ அப்படிம்போம். சரியா? ஒரு தலை உருவை நேர்கோடிட்டு என்ன ஆயிட்டு, நேர்கோடிட்டு, நேர்கோடுங்கிற மேல பிரிச்ச ஆட்டெல்லாம் எப்படி பிரிச்சேன், நெந்தூரியன் பூ எப்படி பிரிச்சேன் நானு, இப்படி ஒரு வளைஞ்ச கோடு போட்டா பிரிச்சேன் இல்லையே, நம்ம எப்படி பிரிச்சோம் அப்படின்னா சரியான நேர்கோடு போட்டு ஒரு தலை உறவை நேர்கோடு டி பிரிக்கும் போது என்ன செய்யும் போது, பிரிக்கணும் தானே, பிரிக்கும் போது அது 2 சமபகுதிகளாக பிரிக்கப்படும் போது, 2 சமபகுதிகளா பிரிக்கிறோம். இப்ப நான் சொன்னேன் தானே, ஒரு வண்ணாத்தி பூச்சை எப்படி பிரிச்சோம் நான் காட்டினேன் தானே, ரைட்டா? ஒரு வண்ணாத்தி பூச்சை எப்படி இருக்குது, இந்த வண்ணாத்தி பூச்சி இப்படி இருக்கு,
இந்த வண்ணாத்தி பூச்சை இப்படி இரண்டா பிரிக்கிறப்ப இந்த ரெண்டு பக்கமும் சமனாகுது. ரைட்டா? இந்த ரெண்டு பக்கமும் சமனாகுது. இரண்டு சமபகுதிகளா பிரிக்கப்படும் கமா என்னன்னா அதோட அந்த ரெண்டு பகுதிகளுடையும் பரப்பளவு சமன். அந்த மாதிரி இருக்க உருக்களத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? இருபுடை சமச்சீர். என்ன சொல்லுவோம்? இருபுடை சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், சிம்பிள். ரைட், கேக்குறாங்க, கமல் என்ன கேக்குறீங்க நீங்க? இந்த கோடுக்கு ஒரு பேர் இருக்கான்னு சொல்லி. ஆமா, இந்த நேர்கோடுக்கு ஒரு சம பேர் ஒண்ணு இருக்குது. இந்த நேர்கோடுக்கு இருக்க பேர், அந்த பிரிக்கப்படுற கோட்டுக்கு இருக்க பேரு சமச்சீரச்சு. என்னது? சமச்சீரச்சு. அவ்வாறு பிரிக்கப்படும் கோடு சமச்சீரச்சு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? வளைஞ்ச கோடு போட்டா சமச்சீரச்சு ஆகும்னா இல்ல இல்ல இல்ல, வளைஞ்ச கோடு போட்டு எப்படி சமச்சீரச்சை பிரிக்கிறது? இப்ப சும்மா பாத்தீங்கன்னா இப்ப எந்தூரியன் மாதிரி ஒன்னு இலா இருக்குன்னு வைங்களே. இப்படி இப்படி இருக்க ஒரு இலா இருக்கு. இந்த நம்ம இப்படி வளைச்சு பிடிச்சோம்னா இது ரெண்டும் சமனாகுமா? இல்ல. ஏன் நேர்கோடுறோம்னா அந்த பரப்பளவு சமனா இருக்கணும். பரப்பளவுனா என்னது? அது உள்ளுக்கு வைக்கக்கூடியது அளவு தான் பரப்பளவு. உள்ளுக்கு இருக்க அளவு தான் பரப்பளவு. சிம்பிளா படிச்சுக்கிறோம். ரைட்டா? இப்ப சொல்லுவோம் இருபுடை சமச்சீர்னா என்னது? ஏதாவது ஒரு தளவுருவை நேர்கோட்டில் பிரிக்கும் போது, ஒரு நேர்கோடுல பிரிக்கும் போது அது இரண்டு சமபகுதிகளாக பிரிக்கப்படும். ரெண்டோட்டம் பரப்பளவு சமனா இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? இருபுடை சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரிக்கிற கோடை என்னன்னு சொல்லுவோம்? சமச்சீரச்சு. ரைட், ஓகே ஓகே ஓகே. இப்ப நான் அழிக்கிறேன். என்னன்னா அடுத்து இப்ப உங்களுக்கு ஒரு வேலை தர போறேன். நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. என்னன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி எந்தூரியன் சொன்னேன், அப்புறம் மேல என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு வண்ணாத்தி பூச்சி சொன்னேன். ரெண்டு பேரையும் சமனா பிரிக்காண்டுச்சு. நேர்பக்கம் சமபகுதிக்கு சமனா இருந்துச்சு, பரப்பளவும் சமனா இருந்துச்சு. ஒரு நேர்கோடு போட்டு தான் பிரிச்சோம். அது சொல்றோம் என்னது அப்படின்னா இருபுடை சமச்சீர். ரெண்டு பக்கமும் சமனா இருக்கும். இப்ப இருபுடைங்கிறது ரெண்டு பக்கம். இருபுடை அப்படிங்கிறது இரண்டு பக்கம் சமனா இருக்கிறது தான் இருபுடை சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸி ஈஸி ஈஸி. ரைட்டா? இப்ப அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சமனா இருக்க மாதிரி ரெண்டு பக்கமும் சமனாக்கலாம். அந்த எனக்கு 2 3 சொல்லுங்க பாப்போம். ரைட், இப்ப நான் போட்டதை போடுறேட்டா. நான் போட்டேன் ஏ போட்டேன். இப்ப இதெல்லாம் வந்து ஏ. இப்ப ஆங்கில எழுத்து ஏ. இதை சமனா பிரிக்கலுமானா இந்த பக்கம் ரெண்டு சமனா. ரைட், அடுத்து பி போடுவோம். பிஏ சமனா பிரிக்கலாம். இப்படி பிரிப்போம். ஏன் நேராவே பிரிக்க? இப்படி ஒரு நேர்கோடிட்டு பிரிப்போமே. இந்த பக்கமும் சமன், இந்த பக்கமும் சமன். சியும் அப்படித்தான். சியும் இப்படி ஒரு நேர்கோடிட்டா இந்த பக்கமும் சமன், இந்த பக்கமும் சமன். டி அதுவும் சமன் தான். ரைட் ரைட் ரைட். சார் ஏபிசிடி மட்டுமா இருக்கான்னு கேட்டா பார்ப்போம். நம்ம இப்ப போன கையில எடுக்கிறோம். என் போன்ல இருக்கணும். பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ரைட்டா? ஈஸியா பார்ப்போம். ரைட், ஓகே ஓகே. ஆங்கில எழுத்துக்கள் சமச்சீர் இருக்க ஆங்கில எழுத்துக்கள் என்ன 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 இருக்கு? ரைட், இருக்கு. நிறைய எழுத்து இருக்கு. இருபுடை சமச்சீர் இருக்க ஆங்கில எழுத்துக்கள். இப்போ ஒரு உதாரணமா எடுப்போம். ஆங்கில எழுத்துக்கள் இது தெரிஞ்சுக்கணும். ஆங்கில எழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போம். ரைட், ஓகே. ஈஸி 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 ஈஸி. ரைட், ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, ஈயும் இருக்கு. ஈயையும் இப்படி பிரிக்கலாது, ஆனா இப்படி பிரிக்கலாம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் சமன் துண்டா எடுக்கலாம். அடுத்தது ஹெச். நம்ம முதல்ல போட்டோம். ஹெச்ச வந்து இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம். பார்த்தே ரெண்டு பக்கம் ரெண்டு சமச்சீரா தான் நம்மளுக்கு வேணும். எப்படி படிச்சாங்கன்னா சமச்சீரா வேணும். அப்போ ரெண்டு இடத்துல படிக்கலாம். ரைட், அடுத்தது ஐய இப்படியும் படிக்கலாம், இப்படியும் படிக்கலாம். ஐயவும் ரெண்டு பக்கம் இருக்கு. ஐயும் சமச்சீரானது. ஓகே.
கே எப்படி பிரிக்கலாம் இப்படியா? இல்ல, கே எப்படி மடிச்சாலும் அது ஒரு இருபுடை சமச்சீர் தான். அடுத்தது இப்படி மடிக்கலாம். ரைட்டா? விலங்கல 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 என்னது? ஓவா? சூப்பர் சூப்பர் சுபிரி. ஓவையும் இப்படி மடிக்கலாம். ஓங்கிறது ஒரு வட்டம் தானே, வட்டத்துக்கு சமச்சீர் வச்சு நிறைய இருக்கு. ஓ எப்படி வேணாலும் இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம். ரெண்டு பக்கமும் சமனா தானே இருக்கணும் சமச்சீர் வச்சுனா. ரைட். அடுத்தது வந்து டி. டி எப்படி மடிப்போம்? ஒரு நேர்கோடு போட்டாச்சு, ரெண்டாம் அடிச்சாச்சு. யூ 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 தெரியுமா? இப்படி மடிப்போம். ரைட். வி அதையும் சமச்சீரா மடிக்கலாம்னா ஏழும். ஒரு நேர்கோடு போட்டா சரியா அந்த உச்சில மடிச்சா யூ. ரைட். டபிள்யூ டபிள்யூ எம் அடிச்சா கண்டிப்பாக டபிள்யூ செய்யலாம். ரைட். இப்படி மடிப்போமா? ஒரு நேர்கோடு போட்டாச்சு, ரெண்டாம் அடிச்சிடலாம். எக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ். இப்படி மடிக்கலாம், இப்படி மடிக்கலாம், ரெண்டு வகையா மடிக்கலாம். ஒய் 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 எப்படி மடிக்கலாம்? பாத்தீங்க தானே, சமச்சீரா எடுக்கலாமா இல்லையா? பாருங்க, ஏபிசிடி உங்க பேந்தாடி டபிள்யூஎம் இஹெச்ஐகேஒய் வியூடி எக்ஸ் 0 சாரி ஓ. இதெல்லாத்தையும் என்ன செய்யலாம் அப்படின்னா சமச்சீரா பிரிக்கலாம். அப்ப சமச்சீருக்கு ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தா இவங்க தான். ரைட். சமச்சீருக்கு ஆங்கில எழுத்துக்கள் மட்டுமா இருக்கு? இல்ல 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 இல்ல. சமச்சீருக்கு ஆங்கில எழுத்துக்கள் மட்டுமா இருக்கானா? இல்ல. சமச்சீர் இருக்க சிங்கள எழுத்துக்களும் இருக்கு, தமிழ் எழுத்துக்களும் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதே சிங்கள கத்தாக்கரன் தானே அதை புத்தாட்ட. ரைட். சுபிரி 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 என் பலமும் சிங்களன் தீனவாத கீழே அக்குரு வளண்டக்கோ. பாருங்களே 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 அழிச்சுக்கிறேன். ரைட். சொல்லுங்க. சிங்களத்துல சிங்களத்துல எனக்கு சார் சிங்களமே தெரியாதா? அடவாப்போ, ஸ்ரீலங்காவில இருந்துகிட்டு சிங்களம் தெரியாதுன்னா கொஞ்சம் பார்க்கணுமே. ரைட் ரைட். சிங்களம் தெரியாத பிரச்சனை இல்ல, தமிழ் தெரியும் தானே நம்மளுக்கு. ரைட். என்னது ஆய அண்ணையா? ஆய அண்ணன் சமச்சீர் இல்ல புத்தா. இங்க பாருங்க, சமச்சீர் இருக்க ஒரு சிங்கள எழுத்து சொல்றேன், நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க மீதியெல்லாம். இது என்னன்னா தமிழ்ல பா. இது சமச்சீர் இருக்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ரைட். யயாண்ண யயாண்ணையா? யயாண்ண யயாண்ணைக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனா இல்லையே. இப்படியும் பிரிக்கலாது, இப்படியும் பிரிக்கலாது. சேனைக்கு சமச்சீர் இருக்கானா? இல்ல. அப்ப அது ரெண்டு பக்கமும் சமனா இருக்க இடம் இருக்குல்ல. யயாண்ணே இல்ல. வேற 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 சிங்கள எழுத்துக்கள். ரைட். தமிழ் எழுத்துக்கள் போமா? இது தெரியுமா? தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களை பாக்குறோம். சமச்சீர் இருக்க தமிழ் எழுத்துக்கள். ரைட். ரெடியா? தமிழ் எழுத்துக்களா? ஆள சமச்சீர் இருக்கா? இப்படி பிரிச்சா இந்த ரெண்டு பக்கமும் சமனா? இல்லையே. ஒரு வட்டம் ஒண்ணு இப்படி வந்துருச்சு, சுழி ஒண்ணு. இந்த பக்கம் வேற இந்த பக்கம் வேற. பரப்பளவு சமனான்னு கேட்டா ரெண்டு பக்கத்துக்கும் இல்ல. ரைட். வேற வேற என்னது? என்னது வேற? காவா? கா பாருங்க, கா இந்த பக்கம் பிரிச்சா இந்த பக்கம் இந்த பக்கம் பரப்பளவு சமனானா இல்ல. காவும் வராது, காவும் வராது. யா 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 சுபிரி யா. இது சமச்சீர் இருக்கு, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டும் சமம். வேற சொல்லுங்க பாப்போம். கமெண்ட்ல போடுங்க, கமெண்ட்ல போடுங்க. பாப்பா பாப்பா சுவர் சுவர் பாப்பா. இந்த பக்கமும் இப்படி பிரிக்கிறான், இந்த பக்கம் இந்த பக்கம் சமனா தான் இருக்கும். டாவா? டா இல்ல சாமி. இங்க பாருங்க, டா வந்து இப்படி பிரிக்கலாது, இப்படி பிரிச்சாலும் ரெண்டு பக்கமும் சமன்னு சொல்ல இயலாது. ஏன்னா இங்கிட்டு உயரம் கூட குறவு. ரைட் ரைட். தமிழ் எழுத்துக்களும் இருக்கு, நிறைய இருக்கு, நம்ம தேடுவோம். ரைட் 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 ரைட். இப்ப தமிழ் படிச்சோம், சிங்களம் படிச்சோம், ஆங்கிலம் படிச்சோம். ஆங்கிலத்துல நிறைய எழுத்துக்கள் சமச்சீரானது.
ரைட்டா? நம்மளுக்கு ஒரு புட்ரோல் இருந்தா போதும், ஆங்கில எழுத்துக்கள் நிறையவே போட்டுருவோம். ரைட். இப்ப அடுத்ததா வந்து இதெல்லாம் படிச்சது மட்டும் பத்தாது. நோட் பண்ணிக்கிறீங்க தானே? என்னது ரெக்கார்டு? கண்டிப்பா ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல நான் போடுவேன், என்னோட சேனல்ல பாருங்க. கண்டிப்பா 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 கண்டிப்பா. இப்ப சொல்லுங்க, வேற வேற இப்ப ஆங்கில எழுத்துக்களை விடுங்களே, பொருளா வாங்களே. சார், சாரப்பாம்பு. சாரப்பாம்பா? ரைட். கமலுக்கு பட்ட யோசனை தான் வருது. அப்ப இப்படி ஒரு சாரப்பாம்பு இருக்கு, வளைச்சி வளைச்சி. இந்த சாரப்பாம்பு எப்படி நேராக்குவீங்களா? இந்த சாரப்பாம்பு நேரம் ஆக்குறோமே, இந்த சாரப்பாம்பை இப்படி நேரா வரைகிறோம். பாவமே, சாரப்பாம்பு பாவம். சாரப்பாம்பு இப்படி பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம். சாரப்பாம்பு சமைச்சீரை எடுக்கலாம்னா, சாரப்பாம்பு எடுத்தாச்சு, நல்லா உயிரோட எடுக்க வேணாம், அது கடிச்சிடும். ரைட்டா? செத்த ஒரு சாரப்பாம்பை தான் எடுக்க வேணும். பாவம் பாவம் பாவம், அதெல்லாம் செய்ய வேணாம் நம்மளுக்கு. ரைட். வேற முட்டை, நாட்டுக்கோழி முட்டையா? ரைட். முட்டைய சமச்சீரா பிரிச்சு எடுக்கலாம். இப்படி வட்டமாயி தானே, நீள்வட்டம்னு தானே, அது சமச்சீரா கண்ட வாக்குல பிரிச்சு எடுக்கலாம். ஆனா பார்த்து, முட்டை ஓடத்தான் பிரிக்காலும், முட்டையை பிரிக்கிறேன்னு கத்தி எடுத்து டொப்புன்னு போட்டா மூஞ்சில முட்டை இருக்குமே. ரைட். அம்மா பார்த்து தம்பி பார்த்துட்டு என்ன முகத்துல ஒம்லெட் போட்டிருக்காரு அண்ணா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை சாப்பிட்டுருவாங்க. ரைட் ரைட். கவனம் 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 கவனம். வேற இலை இலை இலை. வெரி குட் வெரி குட். இலை. பூ. சுப்பிரி 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 சுப்பிரி. நிறைய இருக்கு நிறைய இருக்கு. எந்தூரியன், அது பூக்குள்ள வந்துருமே. பூவா எங்க இருக்கு? வேற என்னது? யா யா என்னது சார்? இந்த மாதிரி சதுரம். சதுரத்தை பிரிக்கலாம். ஒன்று ரெண்டு, ரெண்டு வகையா பிரிக்கலாம். இப்படி பிரிக்கலாம். சதுரத்தை இருக்கு. ரைட். ஓகே. சிம்பிள் 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 சிம்பிள். அதாவது இப்படியும் பிரிக்கலாம். இப்போ 4 வகையா வந்து சதுரத்தை பிரிக்கலாம். இப்ப தலை உருக்கள் எல்லாம் வருவாங்க. இவரு வட்டம், அது தெரியும் நம்மளுக்கு. கண்டவாக்குல பல விதமானது, சமச்சீர் அச்சுக்கள் எண்ணிக்கையில் பல. ரைட்டா? நிறைய இருக்கு வட்டத்துல. இப்படி கண்டவாக்குல இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம், இப்படி கூட பிரிக்கலாம். சமச்சீரா இருக்கும். ரைட்டா? அடுத்தது செவ்வகமா? செவ்வகத்துலயும் இருக்கு. இப்படித்தானே? செவ்வகத்தை இப்படி பிரிச்சா இந்த 2 பக்கமும் சமனா இருக்கும். இப்படி பிரிச்சா எல்லாம் நேர்கோட்டில் தான் பிரிக்கணும். இப்ப செவ்வகத்தை பாருங்களேன், இப்படி பிரிக்கலாமான்னு கேட்டா, இப்படி எடுத்து இப்படி செவ்வகத்தை மடிக்கிற நேரம் சமச்சீர் அச்சு வருமானு கேட்டா இல்ல. இந்த 2 பக்கமும் சமன் இல்ல. இந்த 2 பக்கமும் செவ்வகத்துல பெருசு சின்னது. இப்படி மடிக்கிற நேரம் இந்த துண்டு இங்க வந்துருவார், இந்த துண்டு இப்படி வந்துருவார். 2 பக்கமும் சமனா இல்ல, 2 சம துண்டுகளா பிரிச்சு 2 பேரும் ஒன்னா ஒட்டுற நேரம் பிரிக்கணும். இப்ப செவ்வகத்துக்கு சமச்சீர் இப்படி மடிக்கிறப்ப வராது. எப்படி வரும் அப்படின்னா, இப்படி இப்படி சமச்சீரானதான் செவ்வகம். 2 பக்கமும் இப்படி மடிக்கிற நேரமும் இப்படி மடிக்கிற நேரமும் செவ்வகம் வந்து சமச்சீரா இருக்கும். ரைட். ஓகே ஓகே. சுப்ரி 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 சுப்ரி. முன்னுக்கு போமா முன்னுக்கு போமா. ரைட் 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 ரைட். இப்ப இருபுடை சமச்சீருக்கும் பரப்பளவுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்கா? இப்ப இருபுடை சமச்சீர், இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 4 கோடு வரைய போறேன். முதலாவது கோடு, 2வது கோடு, 3வது கோடு, 4வது கோடு. இந்த கோடு எல்லாமே சமன. 1 2 3 4 கோடு வரைஞ்சேன். இந்த கோடு 4மே சமனான கோடு. இந்த சமனான கோடை என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இப்ப பரப்பளவு இப்ப தெரியும், 4 பக்கமும் சமனா இருந்தா இது உள்ளுக்கும் சமனா தான் இருக்கும். இவ எப்பயுமே இருபுடை சமச்சீருக்கும் பரப்பளவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு உருவ தலை உருவ இப்படி 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 நம்ம சமச்சீரா மாத்துற நேரம், இப்படி இப்படி 4 சமச்சீர் தானே சதுரம்னா, 4 சமச்சீர் அச்சு தானே இருக்கு. 4 சமச்சீர் அச்சும் எப்படி இருக்கும்னா, இந்த பக்கமும் இந்த பக்கமும் பரப்பளவு சமனா இருக்கும். அதே மாதிரி இப்படி வெட்டுற நேரம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனா இருக்கும். அதே மாதிரி நேரா வெட்டுற நேரமும் இந்த பக்கமும் இந்த பக்கம் ரெண்டும் சமனா இருக்கும்.
சைட்ல வெட்டுற நேரம் இந்த பக்கமும் சமனா இருக்கும். அப்ப சமச்சீர் அச்சுக்கும் பரப்பளவுக்கும் என்ன, இப்ப இந்த இருபுடை சமச்சீருக்கும் பரப்பளவுக்கும் என்ன தங்கம் தொடர்பு அப்படின்னா, சமச்சீரானது எப்பயுமே இரண்டு பக்கமும் சமனா தான் இருக்கும். பரப்பளவு சமனா இருந்தா தான் அது சமச்சீரா பிரிச்சிருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே பரப்பளவு சமனா இருக்குது தான் இருபுடை சமச்சீரா இருக்கும். சார் இது என்ன பரப்பளவு சமனா, எத்தனை பக்கம்னு சொல்லலையே. சமச்சீர் அச்சின் மூலம் பிரிக்கப்படும் பகுதிகள் இரண்டும் பரப்பளவு சமனா இருந்துச்சுன்னா அது இருபுடை சமச்சீர். அப்ப இப்படி பிரிச்சா இந்த சதுரத்தை எனக்கு ஒன்று போட்டுக்கிறேன். இப்படி நடுவுல பிரிச்சா இந்த பக்கம் ரெண்டுமே சமனா இருக்கும். பரப்பளவு ரெண்டும் சமனா இருக்கும். சமனா இருந்தா தான் அது இருபுடை சமச்சீரா இருக்கும். இது சதுரமே கொஞ்சம் வளைஞ்சிருக்கலாம். இப்படி பிரிச்சா இந்த பக்கம் ரெண்டுமே சமனா இருக்கும். இல்லாட்டி இப்படி பிரிக்கிறோம், இந்த பக்கம் ரெண்டுமே சமன், இப்பதான் அது இருபுடை சமச்சீரா இருக்கும். இல்லாட்டி நம்ம இப்படி பிரிக்கிறோம், 4 வரை எத்தனை சமச்சீரா பிரிக்கலாம், இந்த ரெண்டு பக்கமே சமனா இருக்கும். ரைட்டா? இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, இப்படி ஒரு செவ்வகத்தை வரைகிறேன். செவ்வகத்துல ரெண்டு பக்கம் தானே, எதிர்பக்கங்கள் ரெண்டும் தானே சமனா இருக்கும். ரைட்டா? செவ்வகத்தை இப்படி வரைகிற நேரம் நம்ம தங்கம் செவ்வகத்துக்கு 4 கோடு தான், 4 பக்கம் தான் இருக்கு. ரைட்டா? இந்த செவ்வகத்தை வரைகிற நேரம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, செவ்வகத்தை இப்படி பிரிச்சா இந்த ரெண்டு பக்கமும் சமனா இருக்கும். ஐயோ சார் என்ன கோடு கூட நேரா போட தெரியல. நேரா போடுவோம். இப்படி பிரிச்சா இந்த ரெண்டு பக்கமும் சமனா இருக்கும். இப்படி பிரிச்சாலும் இந்த ரெண்டு பக்கமும் சமனா இருக்கும். செவ்வகத்தை பிரிக்கிறோம். ஆனா செவ்வகத்தை நம்ம இப்படி பிரிச்சோம்னா, எப்படி பிரிச்சோம், இப்படி பிரிச்சோம்னா இந்த ரெண்டு பக்கமும் சமனம் இல்லை. விளங்குதா? இப்படி ஒரு செவ்வகத்தாள் ஒன்று எடுத்து வர செவ்வகத்தாள் எடுத்துக்க. செவ்வகத்தாள் அவசரத்துக்கு கொப்பி தாள் ஒன்று தான் கிடைச்சி. ரைட் வாரேன், ஒரு நிமிஷம். செவ்வகத்தாள் ஒன்று எடுத்துருவோம், செஞ்சிருவோமே. விடை வரை செஞ்சிருவோம். ரைட். இப்ப இப்படி எங்க அம்மா கண்டா இன்னைக்கு நான் நாசக்கேதி. ஏன்னா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க எப்பயுமே கோப்பில் தாள் கிழிக்க வேணாம். ரைட். எப்படி ஒரு செவ்வகம் ஆயித்தானே இருக்கு, தாள் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. ரைட். இப்ப இந்த ரெண்டு பக்கத்தை இப்படி பிரிக்கிறோம். எப்படி அப்படின்னா, இந்த இப்படி ரெண்டு பேர் பரப்பளவு சமனா இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும், நடுவுல பிடிச்சாச்சு ஒரு மடி. இது என்ன இப்படி இருக்கு, இங்க பாருங்களேன், ஒரு போட் மாதிரி இருக்கு, கடல்ல போற போட். ரைட்டா? இப்ப இது ரெண்டும் சமனா இல்ல, இந்த ரெண்டு துண்டுமே சமனா இல்ல. இந்த ரெண்டு துண்டு சமனா இருந்துச்சுன்னா இப்படி பிரிக்கிற நேரம் இந்த மாதிரி வந்துருக்கணும். இப்ப இது இப்படி பிரிச்சோமே, இந்த ரெண்டு பேருமே என்னது மூடி இருக்கும், ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு. இப்படி செவ்வகத்தை இப்படி மடிச்சா இருக்கும், ரெண்டுமே ஒரே சமன் ஆகிடும். அதே செவ்வகத்தை இப்படி மடிப்போம், இந்த ரெண்டு பக்கமே என்னது கிழிஞ்சிருக்குது தான். கமெண்ட்ல போட்டாலும் எனக்கு கிழிஞ்சிருக்குன்னு தெரியும். ரைட். இப்ப ரெண்டுமே என்னது சம பகுதிகள் ஆகுது. ஆனா இப்படி மடிச்சா மட்டும் இந்த செவ்வகம் வேலையை காட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரெண்டு பகுதியும் சமன் இல்லை. அப்ப இப்படி மடிச்சா செவ்வகத்தை பரப்பளவு சமனா இருக்காது. அப்ப பிரிக்கப்படும் போது சமச்சீர் அச்சு வழியே
அச்சு வழியே பிரிக்கப்படும் போது என்னப்படும்? பிரிக்கப்படும் போது பரப்பளவு சமன் இல்லாட்டி பரப்பளவு சமன் இல்லாட்டி நான் இப்ப இல்லாததுக்கு இப்படி போடுறேன் க்ரோஸ். அது இருபுடை சமச்சீர் இல்லை. இதுதான் சமச்சீருக்கும் இருபுடை சமச்சீருக்கும் இல்லைங்கிறதுக்கு இப்படி போடுறேன். இருபுடை சமச்சீருக்கும் பரப்பளவுக்குள்ள தொடர்பு. பரப்பளவு ரெண்டு பக்கமும் சமனா இருந்துச்சுன்னா அது இருபுடை சமச்சீரா தான் இருக்கும் மடிக்கப்படும். அதே மாதிரி பரப்பளவு சமன் இல்லாட்டி இந்த ரெண்டு பக்கமும் பரப்பளவு சமன். அதே மாதிரி கேட்கலாம் சார் இதுக்கு, அப்ப அதுக்கே இல்லாட்டி எப்படிடா இதுக்கு இருக்கும்? இது ரெண்டுமே ரைட்டா? இந்த ரெண்டு பேர் பரப்பளவு சொல்றேன், பரப்பளவு சமன் இல்லை, அதனால இதெல்லாம் பயன்படுத்த இயலாது. ஈஸி 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 ஈஸி. இப்போ இன்னொரு வேலை, உங்க டியூட் எடுக்க போறீங்க. அப்ப இந்த தாளையை பயன்படுத்த போறீங்க. அடிக்கிறது இப்போ உங்க டியூட் எடுக்க போறீங்க. ரைட், டியூட் எடுத்துட்டு இப்ப இருக்க அதுல இருக்க பக்கம் 14. ஐயோ இருபுடை சமச்சீரை அழிச்சிட்டேன். பக்கம் 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 சமச்சீர் சமச்சீர் ஆச்சுல எத்தனை பக்கம்? 5. நான் டியூட் எடுத்துக்கிறேன். வெஸ்ட்டுக்கு டியூட் இல்லாதவங்க கவலைப்பட வேணாம், உங்க டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கும். அதே மாதிரி என்னது புக் இல்லையா, இன்னும் கொடுக்கலையா? புக் கொடுக்காட்டி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட் 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 ரைட். இந்த ரெக்கார்டிங் நான் கண்டிப்பா என்ன செய்வேன் அப்படின்னா அவங்க யூடியூப்லயும் போடுவேன், பயப்படாம பார்த்துக்கலாம். ரைட், இப்ப பார்ப்போம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இந்த மாதிரி உருக்கள் இருக்கு. கொஞ்சம் உருக்கள் போட்டிருக்கோம். இந்த உருக்களை சமச்சீரா பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதான்னு போட்டிருக்கான். இருபுடை சமச்சீரா பிரிக்க முடியுமா முடியாத உருக்கள்னு சொல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். இருபுடை சமச்சீர். ரைட், இருபுடை சமச்சீர ரைட் ரைட். நம்ம இப்படி ஃபன்னா படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபன்னா படிக்கலாம். இது நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஹவர்ல கூட சொல்லி கொடுத்துடலாம், ஆனா ஒன்றும் வேலை இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா நீங்க விளங்கணும். ஒரு 1/2 ஹவர் போதும் எனக்கு இந்த பாடத்தை சமச்சீர முடிக்கிறதுக்கு. என்னன்னா உங்களுக்கு நான் இப்படி படிச்சு கொடுத்துட்டு போற நேரம் நான் இப்படி இல்லாம கொஞ்சம் இருபுடை சமச்சீர். இருபுடை சமச்சீர் அப்படின்னா ஒரு தள உருவின் மேல இருக்க பொருளை, தள உருவின் மூலம் வரையப்பட்ட ஒரு பொருளை சரியானது கூடிட்டு ரெண்டு பக்கமும் பிரிச்சா அந்த ரெண்டு பக்கம் பரப்பளவும் சமன். அதே மாதிரி அப்படி சமனா இருக்கிறது தான் என்ன, அது பரப்பளவு சொன்னது இருபுடை சமச்சீர். இல்லாட்டி வாயில வர போய் சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு என் மேல இருக்க கோவம் 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 கூடிக்கிட்டே போயிரும். கோவம் கூடினா படிக்கலாமா? அல்லாது நம்ம ஃபன்னா சூப்பரியா படிப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்க, முதலாவது உருவம் இருக்கு. முதலாவது உருவம் கமெண்ட் பண்றது ஓகே, கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. சுபிரி சுபிரி. இப்போ முதலாவது உருவம் இருக்கு எப்படி அப்படின்னா இப்படி. இந்த உருவத்தை சமச்சீரா பிரிக்கலுமா? சத்தான கேள்வி. இந்த உருவம் சமச்சீரா பிரிக்கான்னா கோடு அடிக்கணும் கீழே. நம்ம இப்படி பிரிக்கலாம், இந்த ரெண்டு பக்கமும் சமனாத்தான் இருக்கும். எனக்கு வரைஞ்சதுல கொஞ்சம் இதா இருக்கலாம், ஆனா டியூட்ல இருக்கிறது சமனாத்தான் இருக்கு. இப்படி பிரிக்கலாமான்னு கேட்டா இயலாது. அப்ப இது சரி. இது ரெண்டு பக்கமும் சமனா இருக்கும் தானே, பரப்பளவு சமனா இருக்கும் தானே. அடுத்தது 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 அழகான ஒரு முகம். ரைட்டா? என்ன இருக்கு? இப்படி ஒரு அழகான முகம் இருக்கு. இந்த முகத்தை பிரிக்கலுமா சமச்சீரான்னு கேட்டா ஏலும். நான் வரைஞ்ச முகம் கொஞ்சம் இருக்கும் வித்தியாசமா, நான் அன்னைக்கு கொடுத்துருக்க முகம் ஒரே மாதிரி. இப்படி பிரிக்கலாமே, இங்கிட்டு கண்ணு இங்கிட்டு கண்ணு இங்கிட்டு வாய் இங்கிட்டு வாய். சமச்சீரா பிரிக்கலாம். ரைட், சுபிரி 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 சுபிரி. அடுத்தது எல்லாத்துக்கும் இருக்குது இதயம், வெற்றிலை,
பிரிக்கலாம். இந்த பக்கம் ரெண்டு, அப்ப அதுவும் சரி. அடுத்தது இப்படி கொடுத்துருக்காங்க. இதை சமச்சீரா பிரிக்கலாம்னா இதை சமச்சீரா பிரிக்கலாது. இங்கிட்டு படிச்சா இந்த இப்படி படிக்க இயலாது, இப்படி இயலாது. இது வராது, அதுவும் வராது. ரைட்டா? வேற சமச்சீரா கொடுத்துருக்காங்களா? இப்படி ஒன்று இருக்கு. உங்களோட பாட புத்தகத்திலயும் அது இருக்கு. ஐயோ, என்ன சார் இப்படி வரையறீங்க அப்படின்னா கொஞ்சம் கோணிச்சு. இதை சமச்சீரா பிரிக்கலாம்னா ஏழும். ஐயோ, என்ன சார் கோடு தூக்கமா? இல்ல 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 இல்ல, கோடு கொஞ்சம் கோணிருச்சு. இப்படி பிரிக்கலாம் சமச்சீராப்பா, அதுவும் சமச்சீரா பிரிக்கலாம். ரைட், இப்போ உங்களுக்கு ஈஸி. சமச்சீராச்சு பிரிக்கிறது, சமச்சீராச்சு உருக்களை கண்டுபிடிக்கிறது, இருபுடை சமச்சீர் இருக்க உருக்களை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இப்ப ஈஸி. கூட கூட சுபிரி 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 எல்லாம் சரியா எடுத்தவங்க. யாரு? முஸ்தப்பாவா? முஸ்தபா என்னது? தேங்காய் சிரட்டைக்கு இருபுடை சமச்சீர் இருக்காங்க. தேங்காய் சிரட்டைக்குல தேங்காவுக்கே இருக்கு, முட்டமாயி தான் பார்த்து உடைக்கணும். தேங்காய் சிரட்டை இப்படித்தானே இருக்கும் முஸ்தபா. இதை என்ன செய்யறோம் அப்படின்னா, இப்படி ரெண்டா பிரிக்கணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமச்சீர்னா தேங்காய் சிரட்டையும் சமச்சீர் தான். வேற சமச்சீர் தான், சமச்சீர் தான். தேங்காய் சிரட்டை சமச்சீர் தான். ரைட் ரைட், சிபிரி 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 சிபிரி. ஆனா எனக்கு இந்த சாரப்பாம்பு கேட்டது மட்டும் மறக்கவே இயலாது. சாரப்பாம்பு புளியா? புளி என்ன இந்த கறிக்கு போடுற புளி இல்லாட்டி மிருகம். ரைட் சுபிரி, புளி சமச்சீர் தான். புளியை இப்படி ரெண்டா பிடிச்சி இப்படி ஒரு இழுத்தோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு சமன் ஆயிரும். புலி சமச்சீர் தான். என்ன கமல் என்னது? மனிதன். சமச்சீர் இப்படி எடுத்து இப்படி ரெண்டா பிரிச்சா, ரெண்டா பிரிச்சு எடுத்தா இந்த பக்கமும் சமன் இந்த பக்கமும் சமன சமச்சீரை நீங்க போயிட்டு கண்ணாடியில பாத்தீங்கன்னா விளங்கும் மனிதன் சமச்சீரா இல்லையான்னு சொல்லி. கண்ணாடியில பார்க்கும்போது கண்ணாடியில இருக்கிறது நம்மளுக்கு வலது பக்கம் இடது பக்கத்துல தெரியும், இடது பக்கம் வலது பக்கத்துல தெரியும். மஞ்சாமண்ல படிச்சிருப்பேன், ஈஸி. ரைட்டா? ரெண்டுமே சமனா இருக்கனாலதான் இப்படி இந்த வேணா போயிட்டு பாருங்களேன். கண்ணாடி திசை படிப்பு நான் இன்னைக்கு கயிறு ஒன்று போட்டிருக்கேன் தானே, நான் கண்ணாடியில போயிட்டு பார்த்தேன்னா இந்த கயிறு இங்கிட்டு தான் விளங்கும், கண்ணாடி திசைப்படி. நம்மளுக்கு விளங்கும் இது இப்படி இருக்க மாதிரி. ரைட்டா? ரைட் ரைட், சிபிரி 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 சிபிரி. வாங்க அடுத்த படத்துக்கு போவோம். அடுத்ததுக்கு போவோம். இனிமேல் இருக்கிறதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் தான். இப்போ ஆக்டிவிட்டிஸை பார்க்க மட்டும்தான் இருக்கு. ஓகே 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 ஓகே, எல்லாம் ஜாயின் ஆகிருக்கீங்க. சுபிரி சுபிரி. சார் தத்துவம் சொல்லட்டும். ரைட் ரைட் ரைட், தத்துவம் ஒண்ணும் இல்ல, தத்துவம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப எப்பயுமே என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு தத்துவம் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. ரைட்டா? இப்ப என்ன தத்துவம் அப்படின்னா, எப்பயுமே உங்களுக்காக கஷ்டப்படுற ரெண்டு ஜீவன் இருக்கு. யாரு அப்படின்னா அவங்க தான் மீசையோட இருக்கு அப்பாவும் வேலைக்கு போற நம்ம அப்பாவும் அம்மாவும். ரைட்டா? இப்ப எல்லாரும் வீட்லயும் இப்ப இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அம்மாமார் வந்து வேலைக்கு போவாங்க, அப்பாமாரும் வேலைக்கு போவாங்க. ரைட்டா? வேலைக்கு போகாதவங்க கொஞ்சம் குறைவானாலும் வேலைக்கு போகாதவங்களும் நல்லமே. ஏன்னா அவங்க நல்லா அவங்களெல்லாம் வளர்ப்பாங்க, அன்பா பாத்துக்குவாங்க. எங்க அம்மாவும் வேலைக்கு போறது இல்ல, வீட்டுலதான். ஆனா எப்பயுமே எங்களை அன்பா பாத்துக்குவாங்க. வீட்டு நிர்வாக நடவடிக்கையா செய்யறதே பெரிய வேலை. ரைட்டா? அப்ப சம்பாரிச்சு கொடுப்பாரு, இப்ப நாங்க சம்பாரிச்சு கொடுக்குறோம். அதெல்லாம் வச்சு எங்க வீட்டை கட்டி காப்பாத்துறதே எங்க அம்மா தான். அதே மாதிரிதான் உங்க அம்மாவும். ரைட்டா? இப்ப உங்களை பத்தி சந்தோஷப்படுற ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த ரெண்டு பேரை எப்பயுமே நீங்க தலை குனிய வச்சிடாது. அவங்க எப்பயுமே தலை நிமிந்து போகணும், கலரை தூக்கி போட்டு போகணும். அதே மாதிரி செஞ்சீங்களேன். ரைட் ரைட், சிபிரி 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 சிபிரி. ரைட், இப்ப அடுத்ததா வந்து பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் ஓடல கிறுக்கிறதே முக்காவாசி பேருக்கு தொழிலா போயிடுச்சு. ரைட், ஓகே. இங்க பாருங்க, அடுத்ததான் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கையில இருக்க இயற்கை, அப்புறம் செயற்கையா இருக்க
இயற்கை செயற்கை. இயற்கையானா நம்ம கடவுள் சும்மா கொடுத்தது. செயற்கை அப்படின்னா மனிதன் உருவாக்குனது தானே. ரைட். இயற்கையா இருக்க செயற்கையா இருக்க சமச்சீருடைய பொருட்கள் ரெண்டு செட் இருக்காங்க. ரைட், ரெண்டு பார்ப்போம். ரெண்டு பார்ப்போம். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இயற்கையா இருக்கிறது என்ன? பூ. சரி, ஓகே. என்னமாச்சு ஒரு பூ வைப்போமே. இலை. ஓகே, ரைட். இலை. ரைட். அது கல். சில கல்லுங்களை எடுக்கலாம், சமச்சீரா இருக்கும். ரெண்டு பக்கமும் சமனா இருக்க கல் இருக்கும். ரைட். இதுல ஒரு கமெண்ட் வந்துச்சு, அது சொன்னேன்னா நீங்க எல்லாம் பக்கன்னு சொல்லுவீங்க. சார் சார் அது கமெண்ட் சொல்லிடுறேன், அதை விட சொல்லிடுறேன். மலசல கூடம். ஓ, இருக்கலாம். மலசல கூடம் இருக்கலாமே. மலசல கூடத்தை எடுத்து இப்படி ரெண்டா வெட்டி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா சமச்சீரா இருக்கும். ரைட். இந்த மாதிரி ஒரு வழியில சமச்சீரா இருக்கலாமே மலசல கூடம். அதெல்லாம் இயற்கையா வந்ததா? மலசல கூடம் செயற்கையா வந்தது, மனிதன் உருவாக்குனது. அப்ப அதை எடுக்கல அது. சார் சீகிரியா. சீகிரியா ஒரு குன்று. சீகிரியா நல்ல 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 விஷயங்க தான் மைண்டுக்கு எல்லாமே போகுது. சீகிரியா இப்படி ரெண்டா வெட்டி சீகிரியா இப்படி வெட்டினா நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா போலீஸ்ல கொண்டு போயிட்டு போட்டு நம்மள வாழ்நாளே வெளியே வரக்கூடிய செஞ்சுருவாங்க. ஏன்னா சீகிரியா ஒரு உலக மரபுரிமை. ரைட்டா? சீகிரியா இப்படி ரெண்டா வெட்டி இங்கிட்ட ஒரு துண்டு இங்கிட்ட ஒரு துண்டு ரெண்டு பேரும் சமச்சீரா இருக்கும்னா இருக்கலாம். ரைட். சிபிரி. ரைட். செயற்கையா பாப்பா. செயற்கை. ஐயோ, திரும்பியும் மலசல கூடமா? ரைட், ஓகே. மலசல கூடம். ரைட். வேற என்ன? தேங்காய் சிரட்டையா? சரி, பரவாயில்ல. சிரட்டை. விலை இல்ல. டிஷர்ட். டிஷர்ட்டை இப்படி ரெண்டு பக்கமும் கை எல்லாம் வச்சதை ரெண்டா பிரிச்சா டிஷர்ட்டையும் எடுக்கலாம். ரைட். டிஷர்ட்டுக்கு என்ன அது? மேற்சட்டையா? மேற்சட்டை. பட்ட ஐடியா தான் வருது. நினைச்சேன். காட்சட்டை. ரைட். செயற்கையா உருவாக்குனது எல்லாமே. ரைட். போதும். சந்தோஷம். இதெல்லாம் வந்து இந்த மலசல கூடத்துணும் ஆனா சுப்பீரிய. ரைட். மனுஷன் எங்கெல்லாம் போயிட்டு யோசிச்சிருக்கோம். ரைட், ஓகே. இப்ப இயற்கையா செயற்கையா எழுதுனது இப்ப நிறையவே இருக்கு. நீங்களும் யோசிச்சு போட்டதெல்லாம் எழுதி நான் கமெண்ட்ல அனுப்பிவிடுங்க. ஓகே. இப்போ கமெண்ட் பண்ணணும்னா இங்க 1000 கமெண்ட்டை கொண்டாந்து போட்டா அப்புறம் எப்படி நம்ம படிப்பிக்கிறது? ரைட். சிபிரி ஓகே. அது எனக்கு இன்னொரு கமெண்ட் வந்துச்சேன். ரைட்டா? ஆனா நீங்கெல்லாம் கண்டா அதை வந்து பொறாமக்காரனுங்க பார்த்தா சிரிப்பு. என்ன கமெண்ட் அப்படின்னா, சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களாம். ரைட். உம்மா தேங்க்யூ. ஆனா ரொம்ப பொறாமக்காரனுங்களுக்கு இதெல்லாம் வந்து சகிக்காது.